18 புராணம். அந்த 18 புராணத்துல 18 புராணம் பருவங்கள் 4 காண்டங்கள் அப்படி சொல்லக்கூடிய இந்த மகாபாரத கதையிலே இன்று ஒரு கதையாகிய பவளக்கொடியால் திருமணம் என்று சொல்லக்கூடிய மங்களகரமான நாடகத்தை அவையோர் முன் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் தர்பார் விஷயமாக நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யார் தெரியுமா? அது தெரியுது. பூமினா அப்புறம் மண்ணும். ஹாய் மேடம். ஹலோ ஹலோ, how are you? ஹலோ மேடம். ஹலோ மேடம். அரண்மனைக்கார் மேடம். ஹாய் ஹலோ. உங்க புகழ் பறக்கிறது என்று புகழுங்க, புகழ் புகழ் பறக்க வேண்டும் என்று ஓங்க வேண்டும் என்று அப்படி பண்ணணுங்க. அப்பேற்பட்ட உங்க பேர் என்னங்க? அதாவது தேவலோகத்தில் ஒரு இந்திரன். தேவலோகத்தில் இந்திரன், தேவ இந்திரன் ஆகட்டும். இந்த பூலோகத்தில் ஒரு இந்திரன் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு புலேந்திரன் என்று பெயர் வைத்தார்கள். ஏங்க இங்க வாங்குங்க, கிட்ட கூப்பிடுங்க. ஆமா, எவ்வளவு நேரம் ஏந்துவீங்க? என்னத்த என்னமா புலேந்திரன் நீங்க உடனே ஏந்தி கூட்டுருவீங்களா? மணிக்கணக்காகுமா? அந்த வேலை செய்யறதில்ல. பின்ன புலேந்திரன். புலேந்திரன். ஆமா, முடிய விண்ணிச்சு விடுங்க. அப்படி புலேந்திரன் கொஞ்ச நேரம் ஆகும். அப்படி புலேந்திரன் இருந்தாலும்
இந்த கடல் சூழ்ந்த நிறைய பூவலையிலே இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல என்னை ஆசைக்கும் அன்பிற்கும் இணைகின்ற தாய் தந்தை என்னை பெற்று வளர்த்து வாழ்வம் செய்த என்னுடைய தாய் தந்தைகள் அவர்கள் யாரு அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? வதனீங்கள் நாளைக்கு காலையில எடுத்துக்கலாம். அதத்தாண்டா சொன்னேன். டேய் அலுப்ப. பெருமை வேலையே தூக்குறா. ஓய். நீ பெரிய குளிச்சி. பெருமை வேலை கொடுத்தா திங்கவே மாட்டா. கீழ போட்டு தான் போவா. இளவரசே என்னுடைய தாய் தந்தை யார்? யாரு? தாய் தந்தைகள் யார்? விளங்கியதா? இல்லைங்க, எங்கங்க விளங்குறது? நானும் வேலைக்கு இப்படி பாக்குறேங்க. கூட்டம் ஊர்பட்ட கூட்டம் ஆகி போகுதுங்க. அப்படியா? விளக்க முடியாது இல்லைங்க. என்னத்த? என்னத? கூட்டத்தான். என்னுடைய தந்தையார் தந்தையார் கிடுகிடையார் கேசவாகனன் பிற்பத்து சுபேதவாகனன் வில்லாடி விஜயன் தனஜயன் தசக்கிவேந்தன் அர்ஜுன பார்த்திப மன்னன். ஆனலகன். உன் தந்தையார் பெயர்? என்னுடைய தந்தையாரோ 32 லட்சணம் பொருந்திய 11 பேர் கொண்ட என்னுடைய தந்தையாரோ அர்ஜுன மகாராஜன். 12 அழகு 32 லட்சணங்கிறீங்க. இத்தனை அழகு பேரு லட்சணம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் உங்க அப்பனுக்கு அரசுண்ணியும் வச்சாங்க? அப்படித்தானே சொன்னாரு. எங்க அப்பனுக்கு என்னமா அரசுண்ணில அப்படி போடுங்க. இது நல்லா இருக்கு. பாக்குறியா? இது நல்லா இருக்கு. அப்ப மாட்டி நீனா வீங்கி செத்து போயிருவேன். அப்படியா? ஏண்டா என்னடா எங்க அப்பா என்னது? ஏங்க நீங்க தான் சொன்னீங்க. ஐயோ ஏங்க நீங்க தானே சொன்னீங்க. தந்தையார் அர்ஜுன மகாராஜன். ஓஹோ, அவருடைய பெயரை கேட்டால் அண்டரண்ட சராசரம் அண்டாதோடு அண்டரண்ட சராசரங்களும் 600 கோடி பூமண்டலம் 600 கோடி புலர் மண்டலங்களும். என்னங்க அவ்வளவு பயம் இந்த வாங்குறானே. என்னடா வானாங்கிறதும் போனாங்கிறதும் என்னடா? ஓ, நீங்க ஒரு நாட்டுக்கு இளவரசர். வாடா போடான்னு சொல்லக்கூடாது. சரிங்க தேனக்கூடியவர்களே. என்னிடத்தில்
ஆகாத வார்த்தை பேசினால் ஓஹோ. வாயில விட்டுருவேன். நீ ஆமா. அது ஆவே ஆவாது. ஏன்? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆவாது. அது அவங்கிற ஆஹா. நான் கூட விடுவேன். ஏன்னா கடப்பா கை கொஞ்சம் இருக்கும். ஓஹோ. உங்களால ஆவாது. ஆகட்டும். அப்படி நீங்க புலேந்திரனாக இருந்தவளிலும் அர்ஜுன மன்னரோ? அர்ஜுன மகாராஜன். அப்பேர்கிட்ட என்னுடைய தாயார் யாரு? தாயார் யாரு? யாருங்க? யார் தெரியுமா? யார் அந்த கேனக்குடி? தென் மதுரையை தென் மதுரையை ஜெகத்தோடு ராஜ பரிவாரம் செய்யக்கூடிய ஜெகத்தோடு பரிவாரம் செய்து வரக்கூடிய ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக வளையல் சூடக்கூடிய கையிலே கையில வாளாயுதமானது ஏந்தி ஏந்தி மலர்களை சூடக்கூடிய தலையிலே தலையில மணிமகுடம் தாங்கி மணிமகுடம் தாங்கி ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக ஓஹோ அரைச்சாட்சி செய்யக்கூடிய பெண்ணரசு. உனக்கு மாதிரி இருந்துகிட்டு நீங்களே இந்த காரஞ்சாரமா பேசுறீங்கன்னா அந்த பொம்பளை எப்படி இருக்குதோ? இல்லைங்க உங்க அம்மா மகாராணிங்க. தென்மதுரையில் ஆளக்கூடிய ஆளக்கூடிய என்னுடைய தாயாரோ? தாயார் அள்ளி மகாராணி. ஓ அள்ளி மகாராணி. ஆமா. அப்படி அள்ளி மகாராணிக்கும் அர்ஜுன மகாராஜனுக்கும் பிறந்தன்னு சொல்றீங்களே. அழகு புலேந்திரன் என்னுடைய பெயர். உங்கள் பெயர் அழகு புலேந்திரன். அப்படி இருந்தாலும் என்னுடைய தாயார் ஆண்டு வரக்கூடிய தேசம் தேசம் திருமதுரை. திருமதுரை. தென்மதுரை. தென்மதுரை. ஆமா. தென்மதுரை ஆளக்கூடிய அள்ளி மகாராணிக்கு நான் மகனாக பிறந்து நாங்கள் தாயும் மகனும் நாங்கள் தந்தையாரை பிரிந்து தனித்து இருக்கிறோம். ஓ தாயும் மகனும் தந்தையாரை பிரிந்து தனித்து இருக்கிறேன். ஓஹோ மதுரையில. ஆமா. தென்மதுரையில இப்ப தனியா இருக்கிறீங்க. என்ன வேலை? என்ன வேலை? அனுதினமும் அனுதினமும் குருகுலம் சென்று குரு சொல்லக்கூடிய பாடங்களை ஏங்க குருகுலம்னா என்னங்க? இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குருகுலம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. பாடசாலை. ஓ இப்ப பள்ளிக்கூடம் சொல்றமா அந்த மாதிரி. துவக்கப்பள்ளி. இப்ப துவக்கப்பள்ளி, அரசு மேல்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, இடைநிலை பள்ளி. ஆமா. இப்ப காலத்துல பள்ளிக்கூடம், அந்த காலத்துல காலத்துல குருகுலம். ஓஹோ குருகுலம் சென்று அஸ்திர சாஸ்திர வித்தைகள் பின்பயிற்சி வேதாயுத பயிற்சி கெடாய் பயிற்சி. நீ சொன்னதானே சொன்னேன். கெடா இல்ல திண்டு. ஓ கெதை. ஆமா. கெதாயுதம். ஓஹோ யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்யுத்தம், விற்பயிற்சி. எவ்வளவு நேரம் ஏத்துவீங்க? யானை குதிரையில ஏத்துறீங்க. எலியாட்டம் செய்து இந்தப்பா வாங்குவாங்க. வாங்க. அப்படி நீங்கள் ஆமா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து குருகுலத்துல அசலாத்து பாலர்களோட ஒன்றாக சேர்ந்து அனுதினமும் பாடசாலை செல்வது வேலை. ஓஹோ அப்படி இருந்தாலும் இந்த அவனி 56 தேசம். 56 தேசத்துல என்னென்ன அங்கம், அருணம், அவந்தி, ஆந்திரம், இலாடம், யவனம், ஒட்டியம், கருசம், கலிங்கம், கன்னடம், பாசம், காசீரம், காந்தாரம், காந்தாரம், பாசம், காசீரம், திராவிடம், குருகுலகம், குருகு, குந்தரம், குளிந்தம், கூர்த்தரம், கேகயம், கேரளம், பொங்கலம், கொல்லம், சகம், சதீரம், சால்வம், சிங்களம், சிந்து, சீனம், சூரசேனம், சோளம் என்று சொல்லக்கூடிய 56 தேசங்கள். இந்த வயசுலயே 56 தேசத்தையும் சொல்றேன்னா இன்னும் அந்த குழந்தை நாட்டம் ஆகி போயிடுச்சுன்னா இன்னும் என்னென்ன வாங்க போற நீங்க. அப்படி இந்த 56 தேசம் இருந்தாலும் 56 தேசங்கள் இருந்தாலும் எங்களுக்கு என்று சரியான எதிரி எதிரியா யாருங்க? அப்பேற்பட்டவர்கள் யார்? தந்தையாருடன் பிறந்தவர்கள். ஆமா. ஓஹோ எப்படி? யாரு? பெரியப்பா மக்கள். ஓ உன் தந்தையாருக்கு பெரியப்பார் மக்கள், உங்களுக்கு பெரிய பாட்டனார் மக்கள். சரி யாரு? துரியோதன், துச்சாதனன், துர்தர்ஷனன், துன்முகன், சாலந்தன், சகன், சமன், நிந்தன், அனுவிந்தன், துருவாகன், சுபாகு, புஷ்பதர்சனன், ஆசந்தன், சித்திரயோதி, துஷ்கரமன், நிம்சதி, விகடன், சலசந்தி, சுரோச்சன், சித்திரன், சித்திராசன், சாரதித்திரன், சாரசன், கும்மருசனன், விதிகுசன், விகபச்சமன், புரணாவன், சுனாவன், நந்தன், உபரந்தன், சேனாதிபதி, சுசேரன், குந்தோதன், மகோதரன், சித்திரத்து வம்சன், சித்திரரன், சித்திரபாக, அமிர்த சித்தி, சிப்பரகண்டன் என்று சொல்லக்கூடிய சரியாக 100 ஆண் மக்கள், பெண் பிள்ளை, திருச்சடை. ஆமா. சரிங்க. இப்படி சொல்லக்கூடிய என்னுடைய தந்தையாருக்கும் எங்களுக்கும் சரியான எதிரி. உங்கள் தந்தையார் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் சுவாமி? முதலாக என்னுடைய பேரான
தந்தை யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திர மகாராஜர். ஓ யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திர மகாராஜர் உங்கள் பெரிய தந்தை. அவருக்கு என்னுடைய பெரிய தந்தைக்கு நேரிழைய தந்தையாக விளங்கி வரக்கூடிய என்னுடைய இளைய தந்தையார் ஓஹோ மதகிரி பீமசேனன். மதகிரி பீமசேனன். ஆமா. அடுத்து மூன்றாவதாக இருவருக்கு இளையவர், ஓஹோ இருவருக்கு மூத்தவர், நடுபிறந்த நாயகர் என்னுடைய தந்தையாரோ அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன். சரி. என்னுடைய கடைசி என்னுடைய தந்தையார்கள் ஓஹோ நகுலன் சகாதேவர். ஓ நகுல சகாதேவர்கள். ஆஹா பஞ்ச பாண்டவர்கள். ஓ இவர்கள் வந்து பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்வார். அதாவது பஞ்ச பூதங்களைப் போல என்னுடைய தந்தையாருடன் பிறந்தவர்கள் 4 பேர். ஓஹோ புரிகிறதா? தந்தையாரை சேர்த்தினால் மொத்தம் 5 பேர். ஆக்கட்டும். ஐவர் பஞ்ச பாண்டவர்கள். ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கு அகிலமே அறிந்த விஷயம். இருந்தாலும் இன்றைய தினமாக எங்களுக்கு குருகுலத்திலே விடுமுறை. அதனால் ஓ ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அதனால என்ன செய்வது? லீவு. லீவு எல்லாம் ஒண்ணுதான். அதனால என்ன செய்வது? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப டேய் அது என்ன தேய்க்கிற? டேய் வாடாங்க. எடை தேய்க்கிற. ரொம்ப நாள் ஆச்சு. தேய்க்கிறதுல கெட்டிக்கார நாட்டக்குதுப்பா. வாங்க. ஓஹோ கபடி விளையாடுறது. ஓ விளையாடுறீங்க? ஆமா. என்ன விளையாட்டு விளையாடலான்ட்டு பசங்களை முதல்ல கூப்பிட்டுக்கலாமே. சடுகுடு விளையாடுறது. கூப்பிட்டுக்கலாம். அப்படியா? ஆமாங்க. ஏங்க நாம 2 பேரும் மட்டும் விளையாண்டோம்னா விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்காது. அதனால நம்ம வீதியில இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறேன். ஆகட்டுமா? கூப்பிடுமா? வெற்றி. புகழ் புகழ் வாழ்வுப்படி நீங்கி போன விலோச்சனா வாய்ப்படி யாராரு அறுபது ஆனந்து வாய்ப்படி தம்பி பண்ட பெருத்த பாரு வாய்ப்படி வா பாப்படுங்க ஐயா இந்த வேலையில பண்ண கூடாது. இன்னைக்கு வந்து விடுமுறை தினம். இன்னைக்கு என்ன கிழமை? இருடா அவசரப்படாதடா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. நம்ம இளவரசர் நம்மளோட விளையாடலான்னு வந்திருக்கிறாரு. என்ன நம்ம கூட வந்தா அவன் இளவரசன் கிடையாது, இந்த வருஷம் கிடையாது. பாடா போடா அப்படிதான் இப்படி கேட்ட மரியாதை. ஓ இப்ப ஏங்க இளவரசே ஆமாங்க என்ன ஏற்றத்தாழ்வு ஆமாங்க எல்லாமே ஒண்ணுதான். சரிங்க மணக்குதி நாம 10 பசங்க. ஆமா. இது ஒரு பொம்பளை. பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க. நாம விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம் ஒவ்வொருத்தரையும் விளையாடலாம். எனக்கு சரியான ஒரு யோசனை. சப்பலா குடு குடு விளையாடலாம். சப்பலா குடு 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 சப்பலா குடு குடு சப்பலா குடு குடு. ஆமா சப்பலா குடு குடுங்கறியே என்கிட்ட இருக்குதுன்னு கேட்டுக்கிறியா இல்ல என்ன எப்படி? சடுகுடு சடுகுடு. சப்பலா குடுன்னா கபடி. ஓ கபடி. அப்ப சப்பலா குடு இப்ப அப்படி குடு. அது வேண்டாம். அந்த பேட்டு அந்த விளையாட்டு வேணாம். வாங்க என்ன விளையாட்டு விளையாடலாம்? புடிச்சு புடிச்சு விளையாடலாம். பந்து விளையாட்டு. புடிச்சா? ஆமா. எல்லாம் இறுக்கி கட்டிட்டேன். இல்லப்பா பந்து விளையாடலாம். பந்து விளையாடலாம். ஆமா. அந்த விளையாட்டு ஓகேவா? அப்பா மாட்டலாமா? நான் தான் அப்பனா, நீ அம்மாவா? நான் சந்தைக்கு போயிட்டு தின்பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். நான் தூங்குவேனா? நீ தின்னு தின்னு சாஜி படுப்பியா? நீ ஒரு சாஜிட்டு அது வேண்டாம். ஏங்க இந்த விளையாட்டு பிடிச்சிருக்குதா? அருமையான விளையாட்டு. பந்தாடுவது. பந்தாடுவதா? இருந்தாலுங்க அது பழசாயி போச்சுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு ஒரு விளையாடலான்னு இருக்கிறேன். என்ன விளையாட்டு? இங்க வாங்க. இந்த பிள்ளைக்கு இல்ல இந்த பிள்ளையே நல்லா காலை விரிக்க வச்சு ஆமாங்க நல்லா விரிச்சேடியா இப்படி விரிச்சிட்டியா? கொஞ்சம் லைட்டா துணி தூக்கிட்டேன்.
வீதியில நின்னு தூக்குறீங்க. இது என்ன தூக்கிட்டப்பா? தூக்கிட்டியா? இந்த வீதியில நின்னு வீதியில இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி உன் கூதியில போட்டு விளையாடலான்ட்டு இருக்கிறேன். ஏய், அதெல்லாம் வேணாம். ஏய், டேய், இங்க பாரு. என்ன டேய், நீ குமிஞ்சுக்குவியா? நான் மேல ஏறுவேன். ஏய், ஆகடா டேய். மேல இப்படி ஏறுறியா? குதிரை தாண்டல். அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன விளையாட்டு? எனக்கு வந்து பந்தாடுவது. பந்தாடுவதா பிடிக்கும். ஆகட்டும். ஆமா. ஆகட்டும். ஆகட்டும். பந்துகள் இருக்கிறதா? ஏய், பந்து எங்கடா? ஏய், பந்தேக்கு போட்டீங்க. ஏய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். அது பந்து இல்லடா. ஏய், ஏய் வா நட. எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சேன். இல்லையா? கால் நல்லா விரிச்சு வை. இல்லடா. சரி நீ போ. ஏய் நீ நட. ஏய், நீ நடுறா. ஏய், நீ நடுறா. இல்ல நீ நடற. இந்த மொன்ன புண்டை நட. கட்டளம். ஏய். ஆஹா. நீ நட. ஏய், இவன் மோர் புட்டி பாரு. கட்டளே பாரு. ஏய், நடு. நடு. எவனும் இல்ல. ஏய், கண்ணு. இவ கிட்ட தான் இருக்கும். இந்த சேவலியா தான் முழிக்கிறா. ஏய் என்ன நீ நின்ற? ஏன்டா ஓதனம் வந்துருச்சு? ஓத முட்டிச்சு. அவளுக்கு போதத்தான் முட்டும். ஏய் காலை விரிச்சு. ஏய், காலை விரிச்சு வச்சுடா. நல்லா இருக்காது. ஏய், விரிச்சு நட. ஏய் ஏறா தாண்டைய. ஏய், ஏன்டா டேய், நல்லா விரிச்சுடா. நல்லா விரிச்சுடா. ஏய், விரிச்சு நடடா. 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 மாடி போடுமா. ஏய், திருட்டு தேவடியா முண்டைய. அதுலயே போய் பூந்துருக்கானுங்க. சரி, இந்த விளையாட்டு விளையாடி ஒரே சலுப்பா இருக்குது. வேற விளையாட்டு விளையாடலாம். வேற விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாடலாம்? ஒரு இப்படி பண்ணலாமா? எப்படி? இப்படி. நல்லா இருக்காது. அது இருக்குதா? அது இல்ல. இங்க பாரு. இங்க பாரு. இந்த விளையாட்டு விளையாடி ரொம்ப இதா இருக்குது, சலுப்பா இருக்குது. அதனால வேற புதுசா ஏதாவது விளையாடலாம். இப்படி விளையாடலாமா? எப்படி? அப்படிதான் நான் கேட்டு பார்த்தேன். அது நல்லா இல்ல. நல்லா இல்லையா? நல்லா இருக்காது. அப்படி இல்ல. இங்க வாங்க. காட்டை வீட்டாகி, வீட்டை மனைவியாக்கி, கையை மனைவியாக்கி, ஓடு கை குத்து. கோயிலுக்கு பின்னாடி அது வேண்டாம். இங்க வா. குட்டிமா சொல்லுங்க. உன் பேர் தானே குட்டிமா? ஆமா. அடே கூதியம்மால. இங்க வா. இங்க வீதியில குழி பொறிச்சு நான் மூத்திரம் விட்டு அதுல குழப்பி முட்டை பணையான்னு சுட்டு விளையாடலாமா? போய் நாளைக்கு வீட்டுல சுட்டு சாப்பிடு. ஏய், நண்பர்களா,
அந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நம்ம இடத்துல ஒவ்வொருவருடைய இடத்திலும் ஆமா ரதம் இருக்கின்றது. உன்னுடைய ரதம் என்ன? என்னுடைய ரதம் கட்ட ரதம். ஏன் உங்க அப்பா ஆச்சரியப்பட வச்சுக்கிறானா? உங்க அவங்க அப்பதான் வச்சுக்கிறான். உன்னுடைய ரதம் இரும்பு ரதம். உன்னுடைய ரதம்? என்னுடைய ரதம் செம்பு ரதம். உன்னுடைய ரதம்? என்னத்தான் தங்க ரதம். என்னுடைய ரதம் நம்மளுக்கு ஒருத்தர ரதம். என்னதா தட்டுக்குச்சி ரதம். ஏய் ஒண்ணுது சொர்க்க ரதமா? டேய் அப்பா உங்க அப்பா நான் புடவைக்கு வைக்க போறேனா? என்னுடைய ரதம் நீல ரதம். இப்ப நான் எடுத்துட்டு வரேன். ஏங்க எங்கடா ரதம் ரதம் கடை எடுத்துட்டு வாங்கடா போங்கடா. டேய் நின்னு டேய் சும்மா விளையாண்டா அது ருசிக்காது. சரி என்ன பண்ணலாங்க? என்ன பண்ணலாம்? ஏதாவது சொல்றா அத்த வாய் இப்ப திறந்து. வைக்கக்கூடிய பந்தயத்துல யாரு முதல்ல ஒருத்தர் ஓடிட்டு போறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சீங்க. சரி தோத்து போனீங்க ஏத்தணும். எங்க பாடையில. ஏய் சரி ராத்திரி ஓட்டப்பந்தயம். ரதத்தை ஓட்டி பந்தயம் வைக்கணும். ஆமா ஆகட்டும். நீ தோத்து போடினா நீ எங்களை தூக்கணும். தோத்து போயிடுமா ஒன்னா நான் தூக்குவோம். என்னடி ரதம் வரவே மாட்டேங்குது. அங்கேயே நின்னுட்டு இருக்குது. சக்கரம் இல்ல என்னடி இதுல. சின்ன சின்ன ரதங்களேறி உலகில ஏன்டா அழுகுற? ஏன்டா அழுகுற? என்ன கழுவுற? எதுக்குடா அழுவுற? பானி சட்டையில மழுக்காத. நான் அப்படி அழுவலடா. அழுவாத. என்னத்துக்கு இப்படி அழுதுட்டு? ஏன்டா என்னாச்சு? என்னடா என்னாச்சு தெரியுமா? ஓட்ட பொட்டிக்காச்சு ஓட்டு போட்டு என் தாயாரு வந்து கேட்டா
வாயை திறந்துட்டு வாயில ஐயோ எங்க அம்மா அடிப்பாங்களே. எதுக்குடா? நாம எல்லாரும் ரதம் ஓட்டி விளையாண்டு கொண்டிருந்தோம். ஆளுக்கு ஒரு ரதமானது ஓட்டினோம். என்னுடைய முத்து ரதமானது உடைந்து என்னுடைய முத்து ரதத்தில் உள்ள முத்துக்கள் எல்லாம் இப்படி சிதறிவிட்டது. என்னுடைய தாயார் வந்து கேட்டார், இந்த தலைமகன் நான் என்ன சொல்வேன்? என்னுடைய மாதா அடித்து விடுவார். மொன்ன கூலியாட்ட அழுந்துட்டு என்னடா நானே ரதம் உடஞ்சு போச்சு நடக்கிறேன், என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? ஏண்டா சும்மா என்னமா என்னடா ரவுண்ட் முத்துறத உடைஞ்சதுக்கு இப்படி அழுவுற? அம்மா வேற அடிப்பாங்களே. அதுக்கு அவன் அம்மா நக்கு. ஏண்டா விளையாட்டுனா சகஜம்தான். என்னமோ ரதம் உடைஞ்சு போச்சு முத்துறதும் என்ன பவடுறதமா சிந்தி போச்சு. ஆடே ஓடுன என்ன ஏண்டா உடைந்தது முத்துரதம். இந்த முத்துரதம் உடைஞ்சதுக்கே இப்படி எங்க அம்மா அடிப்பாங்க அப்பா அடிப்பாங்கன்னு அழுவுறியே. கேவலம் முத்துரத உடைந்ததுக்கே அழுகின்ற நீ என்னடா பவள ரதமாடா உடைஞ்சு போச்சு இப்படி தேம்பி அழுவுற? ஏன்னா பவள போனா போயிட்டு போது உன் நாட்டுல முத்துரதம் இருக்குது, எடுத்து கோத்துக்கலாம். ஆளுக்கு ஒரு ரதமானது ஓட்டினோம். உன்னுடைய ரதமா முத்து ரதம். ஆமா, பாலர்களோடு பாலர்களாக விளையாடும் பொழுது உன்னுடைய முத்து ரதம் உடைந்து முத்துக்கள் எல்லாம் சிதறி விட்டது. ஆமா, இப்படி எல்லாருமே ரதம் ஓட்டணும். இந்த உலகத்துல இப்பேற்பட்ட ஒரு முத்துரதம் உடைஞ்சதுக்கே இப்படி அழுகுறியே, என்ன பவள ரதமா உடைஞ்சு போச்சு அப்படின்னு கேக்குறீங்களே. அப்ப இந்த உலகத்துல முத்தை விட பவளம் தான் பெருசு. இந்த உலகத்துல பவளம் தான் பெருசு. எங்க ஆயா சொல்லித்தானே கேட்டுக்கிறேன், கண்ணுல கூட பார்த்தது இல்ல. ஓயா சொல்லிக்கிறாளா? சொன்னா இந்த உலகத்தில் நவரத்னங்கள்ல இந்த பவளம் தான் உயர்ந்தது என்று அவங்க ஆயாலும் சொல்லியிருக்கிறா, எங்க தாத்தனும் சொல்லிக்கிறாங்க. காதல கேட்டதோடு காதல தான் கேட்டிருக்கிறோம், அதை நான் கண்ணுல கூட கண்டதில்ல. அப்படியா? ஆமா. அதாவது இந்த உலகத்திலே விலைமதிப்பானது முத்துதான் என்று நான் நினைத்திருந்தேன். நாட்களா நீ முத்துதான் பெருசுன்னு நினைச்சு எடுத்துக்கிற. சரி, என்னுடைய தாயாரோ அதாவது தென்மதுரை ஆளக்கூடிய மகாராணி. அப்படி ஒரு மகாராணிக்கு மகனாக பிறந்து நான் முத்திரதன் நான் வைத்திருக்கிறேன். என்னை விட இந்த உலகத்தில் எப்பேற்பட்டவரும் எந்த ஒரு ரதமும் வைத்திருக்கவில்லை என்று நான் மிகவும் அகமகி இருந்த. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது இப்படி முத்திரத உடைந்ததுக்கே இப்படி அழுகுறியே, என்ன பவளமா சிந்தி போச்சு, பவளமா உடைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டா, அப்ப இந்த உலகத்துல பவளம் தான் பெருசு. பவளம் தானே பொட்டு கழிச்சு பவளத்தை பாத்துக்கிறியா? எங்க ஆயா அம்மாயி காஞ்சிபுரத்துக்காரி போட்டுக்கிறான். ஆமாங்க, பவளம் தாங்க பெருசு. நண்பர்களா, இப்பொழுது சொல்கிறேன். அதாவது 3 நாள் 6 பொழுதுக்குள்ளாக நீங்கள் சொன்ன அந்த பவளத்த ரதத்தை 3 நாள் 6 பொழுதுக்குள்ள இந்த பவளத்தை நம்முடைய அகரகார இந்த தென்மதுரை வீதியில நான் 3 நாள் 6 பொழுதுக்குள்ளே ஓட்டவில்லை என்றால் நான் அர்ஜுனுக்கும் அள்ளிக்கும் பிறந்த அழகு புலேந்திரதில்லை. கண்ணு நீனா செத்து போயிடாத, சொன்னா கேளு. ஓட்டுல என்ன பண்ணுவ? ஓட்டவில்லை என்றால் 3 நாள் 6 பொழுதுக்குள்ளே நான் சொன்ன பிரபாகரமாக பவளத்தார் தேராக
இப்பொழுது செய்து நான் சொல்றத நீ கேட்கணும். பவளத்தேர் டேய் ஓட்டவில்லை டேய் என்றால் பவளத்தேர் ஓட்டல்னா என்ன பண்ணணும் நான் தான் சொல்லுவேன். சொல்லுடா அதத்தாண்டா கேட்கணுங்க எனக்கு புதி. சொல்லு வாடா அப்படி. டேய் ஒருவேளை நீ பவளராத ஓட்டிப்பிட்டீனா நாங்க ஜெயிச்சதா இல்ல நீ ஜெயிச்சதா அர்த்தம். இந்த ஏமாத்துக்கு டேய் இருடா டேய் இருடா. ஒருவேளை நீ வந்து பவளம் ஓட்டலனா பவளரதத்தை கொண்டு வந்து தென்மதுரையில ஓட்டல்னா நீ தோத்து போயிட்டுன்னு அர்த்தம். அப்ப எங்களெல்லாம் உப்பு மூட்டை தூக்கிட்டு இந்த மதுரை வீதியை சுத்தி வரணும். ஒருவேளை நீ பவளரதம் ஓட்டிட்டா எங்களெல்லாம் நீ மூட்டை முதுகுல தூக்கிட்டு இந்த தென்மதுரை வீதியை சுத்தணும். அது உங்களுடைய பந்தயம். ஆமா. என்னுடைய பந்தயம் என்ன? 3 நாள் 6 பொழுதுக்குள்ளாக பவளத்தார் தேரானது உற்பத்தி செய்து அந்த பவளத்தேரை இந்த தென்மதுரை வீதியில நான் ஓட்டவில்லை என்றால் நான் அன்னைக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்த அழகு புலேந்திரன் இல்லை. அப்படி 3 நாள் 6 பொழுதுக்கு ஓட்டவில்லை என்றால் என்னுடைய உயிரை இதே இடத்தில் மாய்த்துக் கொள்கிறேன். நீயா இல்ல நாங்களான்னு போடா சரிதா போடா 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 போடா. புலேந்திரா அவன்லாம் நம்மளுக்கு எதிரியா இருக்கிறவன். ஆமா அவன் ஏதோ கேவலமா பேசிட்டு போறான். இப்ப நீ பவளரத ஓட்டுறன்னு எல்லா பாலர்கள் முன்னாடி சத்தியம் செஞ்சுட்ட. ஓட்டல்னா அந்த தென்மதுரை வீதியிலேயே நான் மாண்டு மடியிறேன் அப்படின்னு ஒரு சபதம் வச்சிருக்கிற. புலேந்திரா உனக்கு தெரியாது என்னுடைய தந்தையாரோ சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம், ஓடு தவறாத குருகுல வம்சம். ஆமா சத்தியம் தவறாத மன்னர்கள். அப்பேற்பட்ட மன்னர்களுக்கு மகனாக பிறந்த நான் நீ ஒரு நாளும் ஆள் போட்டு தொலைங்கடா. ஒரு காலம் என்னுடைய சொன்ன சொல்லை தவற மாட்டேன். புலேந்திரா ஆமா இங்க வாடாங்க. இந்த நம்ம தென்மதுரைக்கு உட்பட்ட பகுதியில முத்துக்கள் தான் விளையுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம நாட்டுல முத்துக்களுக்கு குறைவில்லை. ஆனா நம்ம நாட்டுல பவளம் இல்ல அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் பவளம் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே இல்ல. அதனால உங்க அம்மா கிட்ட போய் இப்படியே போய் பவளராதம் கேட்டீங்கன்னா உங்க அம்மா பவளராதம் கொடுக்க மாட்டாங்க. வேற எப்படி போறது? ஆமாடா இப்படியே போக வேண்டாம். நான் அப்படி போய் அப்படி போறேன். ஓயா கூதிக்குள்ள போ. டேய் அப்படி இல்லடா. நீ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் குழாவி கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இங்க இருந்து நேரா போற டேய் உங்க அம்மாவை கண்ட உடனே அதை பண்ணணும்டா. நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே பண்ணுடா. எப்படி? அங்க உங்க அம்மா அள்ளிராணி நிக்கிறாங்க. அங்கயா? ஆமா அங்க நாயத்த நிக்குது. டேய் குருட்டு கூதி. டேய் நான் சொல்றேன்னா ஒரு பேச்சு கேளுங்க. உங்க அம்மா சரி நிக்கிறாங்க. அங்க கண்ணே மகனே புலேந்திரா அப்படின்னு கூப்பிட்டா உடனே அங்க இருந்து போயிடக்கூடாதுடா. நின்னுட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கணும். அழுகணும்டா. அப்படி அழுதா அப்புறம் அழுது உங்க அம்மாவை கொஞ்ச நேரம் சமாதானம் பண்ணிட்டு உங்க அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அதுக்கு நான் கேக்குறத தரேன்னு சத்தியம் பண்ணுமான்னு சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லு உனக்கு பவளராதம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமாடா நிச்சயமாக உடனடியாக சென்று என்னுடைய தாயாரை சந்தித்து இப்பொழுதே வாங்கி வருகிறேன். உன்னை அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டேன். பரிசோதனை பண்ணணும். ஆமாடா இங்க இருந்து போய் கரெக்டா உங்க அம்மால பண்றியா இல்லையான்னு பாக்கணும். டேய் அது இல்லடா நான் சொல்லி கொடுத்தது கரெக்டா பண்றியா இல்லையான்னு பாக்கணும். இப்ப நான் வந்து உங்க அம்மா அள்ளி மகாராணி அங்க நின்னுட்டு கூப்பிடுறேன். நீதான் புலேந்திரன். கண்ணே மகனே புலேந்திரா அம்மா. அலுப்ப புண்டா. டேய் ஏன்டா இப்படி ஒடியாந்து ஏற வேடா சொன்னாங்க. இப்படியாடா சொல்லி கொடுத்தேன். ஐயோ எனக்கு மறந்து போச்சு. டேய் அப்படி இல்லடா. இப்படிலாம் வந்தீங்கன்னா உனக்கு பவளராதம் கிடைக்காது. நீ சாவறது உறுதியாகி போயிடும். அப்படியேடா. டேய் இங்க பாருடா. இங்க பாரு நீ தான் பள்ளி நான் தான் புலேந்திரன். நீ அங்க இருந்து உங்க அம்மா உன்னை கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. நான் பண்ணி காமிப்பேன். எங்க அம்மா என்ன கூப்பிடுற மாதிரி மகனே கண்ணே புலேந்திரா. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டோம். அப்படியே தான் சொல்லணுமா? ஆமாடா. என்ன சொல்றேன்? ஆமா ரைட். என்ன சொல்ற? சரி இப்பொழுதே சென்று என்னுடைய தாயாரை சந்தித்து இப்பொழுது என்ன பண்ற பாரு. என்ன பண்ற?
ஏறிடுவியா? பாக்கலாம். ஆறா தூரமா நிக்கணும்டா, வரக்கூடாது. அப்படியா? ஆமாடா. சரி, சரி. கிட்ட கிட்ட போயிட்டே கூப்பிட்ட உடனே நீ அவளுதான் உனக்கு பவளராதம் கிடையாது, உன் சாவு உறுதி. எங்க அம்மா வேற என் மேல பாசம் அதிகம்டா. அதனால போயிடாதடா. அதுல வாங்கி கொடுத்துரும். என்ன ஆ. அழுது சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லு, அதுக்கு முன்னாடி சொல்லிப்பாரு. கேட்டதை கொடுப்பேன் என்று சத்தியம் செய்தால் ஆ. எனக்கு வேணுங்கிறத சொல்றேன். ஏன்னா நீங்க சந்திரகுலத்து வம்சத்தில் வாக்கப்பட்டவர் உங்க அம்மா. ஆமா. உன் தந்தையார் சந்திரகுல வம்சத்தில் பிறந்தவர். சத்தியம் பண்ணிவிட்டாங்கன்னா தவற மாட்டாங்க. அதனால சத்தியத்தை வாங்கிட்டு தான் சொல்லணும். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே உங்க அம்மா கிட்ட போய் நடிச்சுக்காங்க. சொல்றேன் பாரு.